இந்த வாரம் நாம் தியானிக்க இருப்பது 1 கொரிந்தியர். சென்ற வாரத்தில் கொரிந்து சபையினுடைய கலாச்சார பின்னணி, அதனுடைய பூகோள அமைப்பு, எப்பேற்பட்ட ஜனங்கள் அங்கே இருந்தார்கள் என்பதை குறித்து, பவுலுக்கும் அந்த சபைக்கும் இடையில நடந்த போக்குவரத்து, அவர் போனது வந்தது, ஒரு கடிதம் எழுதினது, அதற்கு கிடைத்த ரிசல்ட், இவைகளை குறித்து போன வாரம் நாம் படித்தோம். இந்த கொரிந்து சபையினுடைய பின்னணி என்ன என்று பார்த்தோம். அன்றைய தினம் கிரேக்கு தேசத்திலே இருந்த முக்கியமான பட்டணமாக இருந்தது கொரிந்து. இது துறைமுக பட்டணமாக இருந்ததுனாலையும் ஒரு அப்ரடைட்ஸ் என்கிற ஒரு காடஸஸ் ஆஃப் லவ், அதனுடைய மிக முக்கியமாக விக்கிரக வணக்க ஆராதனை ஸ்தலமாக இருந்ததுனாலையும் பொருளாதாரத்திலையும் விக்கிரக வணக்கத்திலையும் தவிர காம கல்யாட்டம், விபச்சாரம், ஒழுக்கக்கேடான வாழ்க்கையில ஒரு பேர் போன ஒரு நகரமாக இருந்தது. அது தொழில் நிமித்தம் குடியேறினவர்களும் 2 பங்கு அடிமைகளும் நிறைந்த ஒரு பாரம்பரிய கலாச்சாரம் இல்லாத மக்கள் கூட்டம் நிறைய பட்டணம். இதுல தான் பவுல் தனது 2வது மிஷனரி பயணத்தில் சபையை ஆசரிக்கிறார். மிக மோசமான நடத்தையுள்ள இந்த பட்டணத்துக்கு போக யாருமே விரும்ப மாட்டாங்க. ஆனா பவுல் அங்க போய் ஊழியம் செய்த போது இயேசு கிறிஸ்து பவுலிடத்துல கூறுகிறார். அப்போஸ்தலர் 18:9-10 பார்க்கலாம். நீ தைரியமாக பேசு, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்கிறார். அந்த அளவுக்கு அந்த மோசமான இடத்துல தேவன் தன்னை உண்மையாக தேடக்கூடிய ஜனங்கள் அநேகர் உண்டு, அதனால நீ பேசு அப்படின்னு பவுலுக்கு சொல்லுகிறார். இதுலதான் பவுல் தனது 2வது மிஷனரி பிரயாணத்தில் சபையை ஆரம்பித்தார். பவுல் அந்த பட்டணத்தை விட்டு எருசலேம் சென்ற பின்பு அப்பல்லோ அங்க வந்து ஊழியம் செய்தார். இதை 18வது அப்போஸ்தலர் 18 27-28 நம்ம படிக்கலாம். அதற்கு பிற்பாடு பவுல் எருசலேமிலிருந்து 3வது மிஷனரி பிரயாணம் எபேசுவில் தங்கி ஊழியம் செய்த போது கொரிந்துவிலிருந்து வந்த குலவேயால் அப்படிங்கிறவர்கள் வீட்டார்ல இருந்து கொரிந்து சபையினுடைய தற்போதைய நிலைமை, அது ரொம்ப மோசமான ஒரு ஒர்ஸ்ட் கண்டிஷன்ல போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத குறித்து அறிகிறார். அதே சமயத்துல கொரிந்துவிலிருந்து அவருக்கு ஒரு கடிதம் வருகிறது. சில விஷயங்களை குறித்து சந்தேகங்களும் கேள்விகளும் ஆலோசனை வேண்டி கேள்விகளோடு ஒரு கடிதம் வருகிறது. இந்த மேட்டர்லாம் நாங்கள் என்ன பண்ணணும்னு வருது. ஸோ இந்த ரெண்டையும் வைத்து பவுல் ஒரு கடிதம் எழுதுகிறார். இதுதான் நம்ம கையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய 1 கொரிந்தியர். இந்த புத்தகத்தை 3 பகுதியாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டு அந்த குலவையால் வீட்டில் இருந்து தான் என்ன அறிந்தேன் அந்த சபையை குறித்து அப்படிங்கிறத எழுதுறார். அவர் என்னென்ன பிரச்சனை எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குங்கிறத நான் அறிந்தேன், இது ஏன் இப்படி அப்படின்னு அவங்க கிட்ட இருந்த அறிந்த காரியங்களை இதெல்லாம் தப்பு இல்லையான்னு எழுதுறாரு. அப்புறம் 2வது பார்ட்டு சபையினுடைய ஒழுக்கக்கேட்டை கண்டித்து, இதை வேறு பலர் மூலமாக அறிந்திருக்கிறார். அந்த சபையில் நடக்கக்கூடிய ஒரு ஒழுக்கக்கேடான பழக்கம் என்ன, இதுக்கு என்ன சபை ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சாப்டர் 5-6 இது 2வது பார்ட்டு. முதல் பார்ட் வந்து அந்த குலவையால் வீட்டால் அறிந்ததற்கு இவர் பதிலாக கண்டித்து எழுதியது 1-4. 3வது பகுதி கொரிந்துவிலிருந்து இவருக்கு ஆலோசனை கேட்டு வந்த கடிதம் இருக்குல்ல, அந்த கடிதத்திற்கு விளக்கம் கூறி இவர் பதில் எழுதி அனுப்புகிறார். இது சாப்டர் 7-16 வரைக்கும். நம்ம கையில் இருக்கிற இந்த புஸ்தகம் வந்து நம்ம நன்னாக தெரிஞ்சுக்கணும், ஒரு 1 வே கான்வர்சேஷன் தான். அங்க இருந்து என்ன வந்ததுங்கிறத இவர் எழுதின பதிலிலிருந்து நம்ம புரிந்து கொண்டு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி தான். ஏன்னா அங்கிருந்து என்ன கடிதம் வந்ததோ அதை முழுசும் சொல்லாம அந்த ஒரு மேட்டரை மட்டும் ஆரம்பிக்கிறார். அதனால இது அங்கிருந்து என்ன வந்ததுங்கிறத புரிந்து கொண்டா இவர் எழுதின பதில் நமக்கு சரியாக புரியும். இப்பொழுது 1வது பகுதியை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டு. இந்த குலவையால் வீட்டிலேருந்து வந்ததுக்காக ஒரு எழுத முன்னாடி அந்த சபையை குறித்து ஒரு முன்னுரை அப்படின்னு சொல்லலாம். 1வது அத்தியாயம் 1-9 வசனங்கள் ஒரு முன்னுரையாக எழுதுகிறாரு. இதுல வாழ்த்து 1, 2, 3 வசனத்துல வந்து வாழ்த்து எழுதுகிறார். அதுல விசேஷமாக கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும்
பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கு. தேவன் பரிசுத்தம் ஆக்கிட்டாரு, ஆனா பரிசுத்தம் இன்னும் ஆகுங்கிறாரு. நான் பரிசுத்தம்னு உன்னை என் கண்ணு முன்னாடி வச்சுட்டேன், ஆனா நீ இன்னும் அசுத்தமா தான் இருக்கிற, நீ இன்னும் பரிசுத்தம் ஆகும்னு சொல்றார். இதுதான் சபை. இந்த சபைக்கு நான் எழுதுகிறதாவது அப்படின்னு தான் எழுதுகிறார் அவர். அதுல கிறிஸ்துவனால உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாகன்னு வாழ்த்து சொல்லுகிறாரு. ரெண்டாவது, அந்த சபைக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்திற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறார். கொரிந்து சபைக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்திற்காக தேவனுக்கு நன்றி கூறுகிறார். அது 1 சாப்டர் 4-9 வரைக்கும். அதுல ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா 5வது வசனத்துல இருக்குது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் அப்படிங்கிறார். அப்புறம் 7வது வசனம், அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய். ஸோ எல்லா உபதேசமும் கிடைத்தது அவங்களுக்கு. தேவனை குறித்து வரக்கூடிய காரியங்களை குறித்து எல்லாவித அறிவும் அவர்களுக்கு டீச்சிங்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தது. சம்பூர்ணமாக எதிலையும் பண்டு இல்லாமல் குறையில்லாமல் கொடுக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களினாலும் பூரணமாக நிரப்பப்பட்டிருந்தாங்க. அதுக்காக நான் தேவனை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு தான் அடுத்தது அந்த பாயிண்ட்டுக்கு வர்றாரு. அதிலே குலவையால் வீட்டிலிருந்து நான் என்ன அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறத அவர் எழுதுகிறார். 1வது அத்தியாயத்தில் அந்த 10வது வசனத்துல இருந்து 17வது வசனம் வரைக்கும் நான் இங்கே என்ன காரியத்தை கண்டேன், அவங்க என்ன எனக்கு சொன்னாங்க அப்படிங்கிறாரு. அதில் என்ன சொல்றாரு, நீங்க நான் பவுலை சேர்ந்தவன் அப்போலோ சேர்ந்தவனு பார்ட்டா பிரிஞ்சு போய் நீங்க நிற்கிறீங்களே அப்படிங்கிறார். சர்ச்சுக்குள்ள குரூப் விஷயம் போச்சு. இவர் இந்த குரூப்பு, அவர் அந்த குரூப்பு, அந்த குரூப்புன்னு அதுக்கு பேர் என்ன வைக்கிறீங்க? நான் பவுலோடைய குரூப்புன்னு என் பேரை வச்சுட்டு ஒரு குரூப் நிற்கிறீங்க. எனக்கு அப்புறம் ஊழியம் செஞ்ச அப்பல்லோ, ஸோ அப்பல்லோவோட குரூப்புன்னு ஒரு குரூப் நிற்கிறீங்க. ஒரு சிலர் இல்லை நாங்கள் பேதுருவோடைய குரூப், அதை தான் கேவா அப்படிங்கிறாங்க. பேதுருவோடைய குரூப்பு அப்படின்னு ஒரு குரூப் நிற்கிறீங்க. நான் இது எதுவுமே கிடையாதே, நான் இயேசு கிறிஸ்துவோட குரூப்புன்னு ஒரு குரூப் நிற்கிறீங்க. ஸோ இது ஏன் இப்படி நீங்கள் பிரிஞ்சு நிற்கிறீங்க அப்படிங்கிறார். அதே போல் ஞானஸ்தானம் கொடுக்குறதுல ஸ்பெஷாலிட்டி, சீனியாரிட்டி, விசேஷமான ஆள் கையால் ஞானஸ்தானம் அப்படிலாம் வர்றீங்க. அதனால் நான் பவுல் கையால் ஞானஸ்தானம் பெற்றவன் அப்படின்னு, நான் அப்பல்லோ கையால் ஞானஸ்தானம் பெற்றவன் அப்படின்னு எல்லாம் வருது. அதனால் அந்த ஞானஸ்தானத்தை குறித்து அவர் சொல்கிறார், ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி தேவன் என்னை அனுப்பவில்லை, இதுதான் அனுப்பினார். அந்த பிரிவினைகளை குறித்து இதுதான் நாங்கள் கிடைச்ச கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்கிறார். இந்த காரணம் என்னன்னு சொல்லுறாரு. அந்த பிரிவினைக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத தான் அவர் பின்னாடி விளக்குகிறார். அதுதான் நமக்கு இப்ப முக்கியம். முதல் காரணம் அவர் சொல்றது என்னன்னா, நீங்க சுவிசேஷத்தை தவறாக புரிந்து கொண்டீர்கள், நீங்க சுவிசேஷத்தை சரியாக புரிஞ்சு கொள்ளல, அதுதான் உங்க தப்பு அப்படிங்கிறார். ஸோ இது 1வது அத்தியாயம் 18வது வசனத்திலிருந்து 4வது வசனம், 4வது அத்தியாயம் 1வது வசனம் வரைக்கும் இந்த காரியத்தை தான் அவர் எழுதுறாரு. அதுல முக்கியமான காரியம், சுவிசேஷத்தை நீங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இல்லைன்னா கிறிஸ்து சிலுவையில் மரித்ததை, ஏன் அவர் மரித்தார் அப்படிங்கிறத நான் சொன்னேனே, நீங்க அதை மறந்துட்டீங்க நீங்க. இதுதான் அவர் சொல்லுகிறார். 1வது அத்தியாயம் 18வது வசனத்திலிருந்து 2வது அத்தியாயம் 5வது வசனம் வரைக்கும் இதைத்தான் சொல்லுகிறார். அதுல சொல்லுகிறாரு, சுவிசேஷம் உலக பிரகாரமான ஞானத்தினாலே அதை புரிந்து கொள்ள முடியாது. உலக பிரகாரமான ஞானத்தை கொண்டு அதை புரிந்து கொள்ள முடியாது. சுவிசேஷம் சொல்லுகிற ஒரு மூலமாக நடக்கக்கூடிய அற்புதத்தையும் அடையாளத்தை வைத்து அந்த செய்தியின் தரத்தை நீங்க நிர்ணயிக்க முடியாது. இது உலக பிரகாரமான ஞானத்தை கொண்டு நீங்க அதை அடைய முடிச்சிங்கன்னா நீங்க தப்பாத்தான் போயிடுவீங்க அப்படிங்கிறாரு. அதில் தான் சொல்லுகிறார் அவர், யூதர்கள் அடையாளத்தை கேட்குறாங்க, கிரேக்கர்களோ ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஆனா அது உலக பிரகாரமான ஒரு மூடத்தனமாக தெரியுது. ஆனா அதுதான் முக்கியம், நான் அதை தான் பிரசங்கித்தேன் நான் அப்படிங்கிறார். அந்த சிலுவையை குறித்து
இந்த உலக பிரகாரமான ஞானம் கிடையாது. உலக பிரகாரமான ஞானத்தினாலே சுவிசேஷத்தை புரிந்து கொள்ள முடியாது. இதில் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நாங்கள் ஆரம்பத்தில் நான் ஊழியத்துக்கு சென்றிருந்த போது 95வது வருடம் 1995ல் ஒரு நர்ஸ் குவார்ட்டர்ஸில் ஒரு நர்ஸ் இருந்தாங்க. அவங்க கிறிஸ்தவங்க. அவங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அப்போ எனக்கு லாங்குவேஜ் எல்லாம் தெரியாது, மராட்டி தெரியாது. என் கூட மராட்டி பேசக்கூடிய ஒரு நேட்டிவ் ஒர்க்கரை கூட்டிகிட்டு தான் போயிருந்தோம். அந்த நர்ஸு வீட்டுக்கு போயிருந்தபோது அங்கே ஒரு போலீஸ் ஹை அஃபிஷியல் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் நாங்கள் எல்லாம் பேசுகிற போது என்ன ஏது இதெல்லாம் நாங்கள் கேட்டோன்னா, அவர் சொன்னார், ஒரு டம்ளர் தண்ணியை கொண்டு உலகத்தில் அவ்வளோ பேருக்கும் தாகம் தீர்க்க முடியுமா? அந்த ஒரு மனுஷன் பாவத்துக்காக மரித்ததுனால உலகத்தில் உள்ள அவ்வளோ பேருடைய பாவமும் மன்னிக்கப்படுதுங்கிறது இது என்ன கணக்கில் வரும்? இது எப்படி நான் இது புரிய முடியும்? நான் அது ஒத்துக்கொள்ள முடியாதேன்னாரு. அன்னைக்கு ஆண்டவரே இவருக்கு ஒரு வார்த்தையை கொடுவோம் அப்படிங்கிற போது என் கூட இருந்த அந்த பையனும் அவன் லோக்கலு, இவர் ஒரு ஹை அஃபிஷியல். அதனால் அவர்கிட்ட பேசுறதுக்கு அவன் கொஞ்சம் தயங்கிக்கிட்டு இருந்தான். அப்போ நான் சொன்னேன், நான் ஒரு காரியம் சொல்கிறேன், அதை அவர்கிட்ட சொல்லு அப்படின்னு. அதான் சொன்னேன், நீங்கள் மனித கணக்கில் வைத்து மனித முயற்சி மனித பலத்தை வைத்து நீங்கள் காரியம் செய்றீங்க. ஆனால் சுவிசேஷம் தேவனால் வந்தது. இயேசு கிறிஸ்து தேவனால் வந்தது. தேவனால் அனுப்பப்பட்டார். ஒரு சின்ன உதாரணம், ஒரு மின்னல் பார்க்குறீங்க வானத்தில். அந்த ஒரு மின்னல் உள்ள எலக்ட்ரிசிட்டியை சேகரித்து வைக்க உங்களால் முடியுமா? அதில் எவ்வளோ மோஸ்ட் பவர்ஃபுல் கரண்ட் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை எடுக்க முடியாது. அது இன்னும் அளக்கவோ அதை கண்ட்ரோல் பண்ணவோ நம்மளால முடியாது. அது தேவனால் வருகிறது, அவ்வளோ வல்லமையாக இருக்குது. அதை விட மிகப்பெரியது இது அப்படின்னா உடனே அவர் அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு தெர் இஸ் அ பாயிண்ட் அப்படின்ட்டு போயிட்டார். ஸோ அந்த உலக பிரகாரமான அறிவை கொண்டு நம்ம அதை புரிஞ்சுக்கணும் முடியாது. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். சுவிசேஷத்தை அடையாளத்தை வைத்தோ ஞானத்தினாலோ சுய அறிவினாலோ அறிய முடியாது. ஏன்னா அது விசுவாசத்தின் மூலமாகத்தான் அதை பெற முடியும் அப்படிங்கிறதான் இவர் விலைக்கு சொல்லுகிறார். 1வது அத்தியாயம் 18லேருந்து 2வது அத்தியாயம் 5வது வசனம் வரைக்கும் இதைத்தான் சொல்லுகிறார். அப்புறம் 2வது அத்தியாயம் 6லேருந்து 3வது அத்தியாயம் 4வது வசனம் வரைக்கும் இந்த சுவிசேஷம் பரலோக ஞானத்தின்படி ஆனது, உலக ஞானத்தின்படி ஆனது கிடையாது, பரலோக ஞானத்தின்படி ஆனது. ஸோ பரலோக ஞானம் பூலோக ஞானத்தை விட மிக உயர்ந்தது, அதன்படி ஆனது. அது பரலோகத்தின் ஞானத்துக்குரியதாக இருப்பதனால அதை சரியாக புரிந்து கொண்டு அதற்கு தகுதியாக நீ வருவதற்கு உனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணை வேண்டும். இதைத்தான் அவர் 2வது அத்தியாயம் 6லேருந்து 3வது அத்தியாயம் 4வது வசனம் வரைக்கும் இந்த சுவிசேஷம் பரலோக ஞானத்திற்கு உரியது அப்படிங்கிறது குறித்து விளக்கம் சொல்கிறார். இதற்கு அடுத்தபடியாக இவங்க பிரிவினைக்கு காரணம் என்ன? 2வது காரணம், முதல்ல சுவிசேஷத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. 2வது சுவிசேஷ ஊழியர்களை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சுவிசேஷத்தை கொண்டு சொன்னானே அவனை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறார். 3வது அத்தியாயம் 5வது வசனத்துல 17வது அத்தியாயம் வரைக்கும் சொல்கிறாரு, ஊழியத்துல வேலையில வித்தியாசம் இருக்கலாம். அவர் செய்யற வேலை வேற, இவர் செய்யற ஊழியம் வேற, அவர் செய்யற ஊழியம் வேற. ஒன்றை நீங்க ரொம்ப உயர்வா எண்ணலாம், ஒன்றை ரொம்ப மீடியமா வைக்கலாம், ஒன்றை ரொம்ப சாதாரணமா கூட நினைக்கலாம். ஆனா அவங்க எல்லாருமே தேவனால் நியமிக்கப்பட்ட கிறிஸ்துவின் வேலைக்காரர்கள். அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். அதை நீங்க விட்டுட்டீங்க அப்படிங்கிறாரு. ஊழியக்காரனை வைத்து நீங்க வார்த்தையை தடை போட்டீங்க, அது தப்பு. அடுத்ததாக 2வது ஒரு காரியம் சொல்றாரு. 3வது அத்தியாயம் 18வது வசனத்திலிருந்து 4வது அத்தியாயம் 5வது வசனம் வரைக்கும் சொல்கிறாரு, ஊழியக்காரரை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் அவன் செய்த ஊழியத்திற்கு கணக்கு அவன் எஜமானுக்கு கொடுக்கணும். ஸோ அவர் அவனுக்கு என்ன வேலை கொடுத்தாரோ அந்த வேலையை அவன் செஞ்சுட்டு அதுக்கு கணக்கு கொடுக்கணும். அதனால நீங்க அவன் அப்படி செஞ்சது ரைட்டா இப்படி செஞ்சது ரைட்டான்னு நீங்க அவனை கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. இன்றைக்கு கூட சர்வ சாதாரணமா பார்க்கலாம், சபையில பிரசங்கம் பண்ணோன்னா மார்க் போடுவாங்க. போட வேண்டியவர் அவரு, நம்ம கிடையாது. ஆனா எனக்கு என்ன சொன்னார் ஒரு வார்த்தை கூட இருக்கலாம்.
அதுதான் நமக்கு தெரிய வேண்டும். ஸோ அந்த காரியம் அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் அதை தான் செய்றீங்க, இது தப்பு அப்படி. மூணாவதாக இந்த சபை பிரிவினைக்கு காரணம் என்னன்னு சொல்லிடுறாரு, நான் உங்கள் மத்தியில் செய்த ஊழியத்தை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறாரு. முதல்ல சுவிசேஷத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அப்புறம் சுவிசேஷ ஊழியர்களே தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா முதல்ல போய் சுவிசேஷ ஊழியத்தை ஆரம்பித்த ஒரு பவுலுக்கு அப்புறம் வந்தவர் அப்போல்லோ, அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்தாங்க. எங்கே சபை வளருதோ அங்கெல்லாம் எருசலேமிலிருந்து யூதர்களுடைய ஒரு கூட்டம் உள்ளே போயிடுவாங்க. இந்த இதுக்கு தவறாக ஒரு ரிவர்ஸில் புரளி இது தப்பு அது தப்புன்னு குழப்பம் பண்ணக்கூடிய ஆளுங்க போயிடுவாங்க. அதே சமயத்தில் யூதத்தில் இருந்தும் சதுசேயர் மார்க்கத்தில் இருந்தும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களும் கிறிஸ்துவனுடைய சீசர்கள் சொல்லுவாங்க. ஆனால் அந்த யூத பரிசேய பாரம்பரியத்தையும் சதுசேய பாரம்பரியத்தையும் இறுக்கி பிடிச்சிக்கிட்டே வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, மோசே சொன்னதை வைத்துக்கொண்டு இப்படி சொன்னா இவர் பவுல் சொன்னது இது சரியில்லை அப்படின்னு குழப்புவாங்க. இந்த ஒரு பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு அவர் சொல்லுகிறாரு, ஏன் நான் செஞ்ச ஊழியத்தையே நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறாரு. 4வது அத்தியாயத்துல 6வது வசனத்துல இருந்து 21வது வசனம் வரைக்கும் அதை எழுதுறாரு. எங்களை ரொம்ப சீப்பா நீங்க நினைச்சிட்டீங்க. ஏன்னா நாங்க பசியோடு தாகமோடு இல்லாம உங்களுக்கு செஞ்சு நாங்க கைவேலை செஞ்சு நாங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனாலும் நீங்க அதை ஒரு தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு பெஸ்ட் டீச்சர்ஸ் உங்களுக்கு நிறைய பேர் எருசலேம்ல இருந்து சொல்லி கொடுக்குறாங்க. பெஸ்ட் டீச்சர் வந்தாரு, ஒரு பெரிய டீச்சரு, பெரிய இதுல படித்தவர், பெரிய ரவிட்ட படித்தவர்னு உட்காந்து சொல்றாங்கன்னு சொல்றீங்க. உனக்கு 10,000 வாத்தியார் இருந்தாலும் கூட அப்பன் ஒருத்தன் தான் உன்னை ஆவிக்குள்ள ஜீவத்துக்குள்ள கொண்டுட்டு வந்த தகப்பன் நான் அல்லவா. அதனால அப்பன் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத அவர் 4வது அத்தியாயத்துல 6ல இருந்து 21வது வசனம் வரைக்கும் இந்த காரியத்தை தான் எழுதுகிறார். இந்த மூணுமே சபைக்குள்ள உள்ள பிரிவினைக்கு காரணம் என்ன, ஒன்றோடு ஒன்று ஒரு ஒன்னஸ் வராம பிரிஞ்சு போனதுக்கு காரணங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இது. அடுத்தபடியாக இவர் கேட்ட சில விஷயங்களுக்காக பதில் அங்க கொடுக்கிறார். சில காரியத்தை கண்டித்து எழுதுகிறார். அது 2வது பார்ட்டில் சபையில் நடக்கக்கூடிய ஒழுக்கக்கேடு, இதை கண்டித்து அவர் எழுதுகிறார். அதுல முதல் இது 5வது அத்தியாயம் 1ல இருந்து 8வது வசனம் வரைக்கும் சபையில் நடக்கக்கூடிய ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத எழுதுகிறார் அவரு. அதுல உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாது விபச்சாரமாய் இருக்கிறதே. அதாவது அது தகப்பனுடைய 2வது மனைவியா இருக்கலாம். இவனுக்கு அம்மா கிடையாது, இவனுக்கு 2வது சின்னம்மாவாக இருக்கலாம், ஸ்டெப் மதர் அப்படிமாங்க இருக்கலாம். ஆனால் தகப்பன் இறந்த உடனடியா அதை ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு அதை வீட்டுக்குள்ளேயே வைத்து கொண்டு கிட்டத்தட்ட 2 பேருக்குள்ள ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ள அவங்க போறாங்க. இது எல்லாருக்குமே நல்லா தெரியுது. ஆனாலும் அவன் ரொம்ப முக்கியமான ஆளா இருக்கனால நீங்க கண்டிக்காம இருக்கிறீங்க. இப்பேற்பட்டவனை ஏன் நீ சபையை விட்டு வெளியேற்றல அப்படிங்கிறார். அவ்வளவு மோசத்தை வைத்துக்கொண்டு ஒருத்தன் உள்ள வந்தான்னா அது சபைக்குள்ள உள்ள மற்றவர்களையும் மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா கெடுத்துருவான். அதாவது சபை என்பதற்கு கிரேக்கத்திலே வைக்கப்பட்ட பேர், அன்றைக்கு இந்த சபைக்கு கிரேக்க பாஷையில வைக்கப்பட்ட பேர் எக்லீசியா. எக்லீசியா அப்படிங்கிற பேருக்கு பிரித்து வெளியே எடுக்கப்பட்ட அப்படின்னு தான் அர்த்தம். இந்த ஒரு மோசமான பழக்க வழக்கத்துக்குள்ள உலகத்துக்குள்ள இருந்து தனியாக வெளியே பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனா பிரித்து எடுக்கப்பட்டவர்களை எதை விட்டு பிரித்து எடுத்தாங்களோ அங்க உள்ள அசுத்தம் குப்பையெல்லாம் திருப்பி இதுக்குள்ள கொண்டுட்டு வராதீங்க. உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டு தேவனுக்கென்று நிற்பது தான் சபை. ஆனா சபைக்குள்ள உலகத்தினுடைய பழக்க வழக்கங்கள் உள்ளே வருகிற போது சபை மீண்டும் மோசமாய்த்தான் போயிடும். சபைக்குள்ள உலகத்தினுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடாது. இவர் அதான் சொல்றாரு, இது வெளியே இருக்கிற ஒரு சாதாரண ஒரு மனிதனால் கூட ஒரு புறஜாதியால கூட ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு அசுத்தமான ஒரு காரியத்தை ஒருத்தன் செய்யறான், அவனையே வச்சுக்கிட்டு இருக்கிறேன்.
அவனை சபையை விட்டு எக்ஸ்கம்யூனிகேட் பண்ண, அவனை சபையை விட்டு வெளியேற்று. கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்திற்கு அவன் தகுதி இல்லாதவன், நீ பரிசுத்தமா வாழும்படியாகத்தான் அழைக்கப்பட்டான், நீ அசுத்தத்தையும் கொண்டுட்டு உள்ள வராத, நீ அசுத்தத்தை விட்டுட்டேன்னா வா, இல்லைன்னா நீ வெளியவே போய் இரு, அசுத்தத்துக்குள்ளே இருன்னு சொல்லி அவனை அசுத்தத்துக்குள்ளே விட்டுரு அப்படின்னு சொல்லி அவனை ஒரு கண்டித்து அதுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்க சொல்லி சொல்லுகிறார். ரெண்டாவது பிற விசுவாசிகளுக்கு, சபையில் உள்ள பிற விசுவாசிகளுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். 9வது வசனத்துல 13 வரைக்கும். இது சபைக்குள்ள இருக்கக்கூடிய விபச்சாரத்தில் வாழக்கூடிய ஒருவனை குறித்து கண்டித்து உணர்த்து சொன்னது. இதை வைத்துக்கொண்டு அவன் குடிகாரன், அவன்கிட்ட பேச மாட்டேன், அவன் ஒரு மாதிரி இருக்கான், அவங்ககிட்ட, ஏன்னா அப்பேற்பட்டவர்கள் நிறைந்த ஒரு பட்டணம் தான் அது. அதனால வெளியே இருக்கிறவங்களுக்கு, சபைக்கு வெளியே இருக்கிறவங்களோடு இருக்கக்கூடிய உறவுகள் என்னன்னா, இந்த ஒழுக்கக்கேடான வாழ்க்கை வாழுகிறான், அவனுக்கு மத்தியில சாட்சியாகத்தான் உன்னை தேவன் வைத்திருக்கிறாரு. அதனால ஒருத்தன் கூட நான் பேச மாட்டேன், அவன் மோசமானவன், பேச மாட்டேன், நீ ஒதுங்கி போகாத. ஆனா சபைக்குள்ளே விசுவாசியானவன் ஒருவன் இந்த மாதிரி இருந்தான்னா நீ அவன் கூட டச் வச்சுக்காத, அவன் கூட பேசாத, அவன் கூட பழகாத, அவனை விட்டு வெளியேறு, அவனை விட்டு ஒதுங்கிக்கோ. இத மற்றவர்களோடு இருக்கக்கூடிய இவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அப்புறம் 6வது அத்தியாயத்துல 1-11 வரைக்கும் விசுவாசிகளுக்கு ஒருவர் மேல் ஒருவர் கோர்ட்டு கேஸ் போடுறாங்க. ஏன்னா அது மிக முக்கியமான பட்டணம், ஒரு ஹை கோர்ட்டு போல ஒரு கோர்ட்டு இருந்தது அங்க. அதனால டக்குன்னு கோர்ட்டு கேஸ், ஏன்னா பிசினஸ் தொழில இருக்கிறதுனால இவங்க டக்குன்னு கோர்ட்டுக்கு போறது, காசு கொடுத்து காரியங்களை சாதிக்கிறது இன்றைக்கு போல அன்றைக்கும் உண்டு. இதெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால விசுவாசி மேல விசுவாசி சண்டை போட்டுட்டு கோர்ட்டு கேஸ் எல்லாம் போடுறீங்க, இது தப்பு இல்லையா? ஒரு கிறிஸ்தவன் இன்னொரு கிறிஸ்தவன் மேல கோர்ட்டுக்கு கேஸுக்கு போகலாமா? போகக்கூடாது. ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் காரணம் சொல்லுகிறாரு. ஒருவனுக்கு ஒருவனு பிரச்சனைன்னா அதை சபையில் உள்ள ஒரு பரிசுத்தவான் ஒரு இடத்துல போய் இதை எனக்கு செட்டில் பண்ணுங்க நீங்க கேட்கறத விட்டுட்டு, ஒரு உலக பிரகாரமான ஒரு மனுஷங்கிட்ட போய் எங்களுக்குள்ள இருக்கிறத செட்டில் பண்ணுங்கன்னு எப்படி போய் நீங்க கேட்பீங்க? இது தப்பு இல்லையா? ஆனா நான் தான் சொல்லியிருக்கிறேனே, வருங்காலத்துல நீங்க என்ன இருப்பீங்க? கிறிஸ்துவோடு கூட நாம் ஆளுகை செய்வோம் அப்படின்னு நான் உனக்கு சொன்னதை மறந்துட்டீங்களா? பரிசுத்தவான்கள் தான் அன்னைக்கு உலகத்தை நியாயம் தீர்க்கிறவர்களாக இருப்பாருன்னு சொல்லியிருக்கேனே. அன்றைக்கு தேவ தூதர்களை கூட நீங்க நியாயம் தீர்ப்பீங்களே அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அவ்வளவு உன்னதமான இடத்திற்கு தேவன் உங்களை அழைத்திருக்க, நீங்க இந்த பூமிக்குரிய அற்ப விவகாரத்துக்காக ஏன் சண்டை போடுறீங்க? நீங்க சண்டை போட்டு வாங்குறதை காட்டிலும் அதை விட்டுட்டு போறதே பெட்டர். நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, பண்ண சண்டை போடல இருந்தா நீயே வச்சுக்கோன்னு கொடு. ஒரு கிறிஸ்தவனு இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் தன்மை, நீயே அது பண்ணல அப்படிங்கிறது ஒரு கண்டிப்போடு ஒரு காரியத்தை கூட எழுதுகிறார். இது 6வது அத்தியாயம் 1-11 வரைக்கும் வருது. அப்புறம் 6வது அத்தியாயத்துல 12-26 வரைக்கும் இந்த ஒரு விபச்சார பாவத்தை விட்டு விலகி இருக்கும்படி அனைத்து விசுவாசிகளுக்கும் ஒரு அந்த விபச்சாரத்தினால வரக்கூடிய விளைவு என்ன அப்படிங்கிற ஒரு விளக்கமும், இதை விட்டு விலகி இருங்கன்னு ஒரு ஆலோசனையும் சொல்லுகிறார். அவர் அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பழைய பழக்க வழக்கத்தை குறித்து சொல்லி வருகிற போது 9:10 சொல்லுகிறார். 6வது அத்தியாயம் 9வது வசனம் 10வது வசனம் சொல்லுகிறாரு, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புரட்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், முந்தி இருந்தீங்க. ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தம் ஆக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் லாக்கப்பட்டீர்கள். தேவனுடைய ரெக்கார்டு புக்கில் ஹீ பழசெல்லாம் கழிச்சாச்சு, இப்போ ஹீ இஸ் ஜஸ்ட், இவன் தவறு இல்லாதவன், இவன் பரிசுத்தத்துக்காக அழைக்கப்பட்டவன், நீதிமானாக அழைக்கப்பட்டவன் என்று வச்சுட்டாங்க. அப்படி இருக்க
நீ ஏன் அதை செய்யற? அப்பதான் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். ஆனா இதையும் அதையும் தேவன் அழிய பண்ணார். காரணம், சரீரம் வேசித்தனத்திற்குள்ளதல்ல, கர்த்தருக்கு உரியது. கர்த்தரும் இந்த சரீரத்துக்கு உரியவர். சோ நீங்க ஞானசானம் எடுத்தபோது என்ன சொல்லி எடுத்தீங்க? உலகத்துக்கு நான் மரித்து போனேன், பழைய மனுஷன் செத்து போயிட்டான், இனிமேல் நீ சொல்றதை கேட்பேன், நீ சொன்னபடி நடப்பேன் என்று அவருக்கு உன் ஆவிய ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து நீ மூழ்கி அவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி எதிர்த்து வந்திருக்கிற. இப்ப இந்த சரீரம் அவருக்கு சொந்தமானது. அதுல நீ ஒரு வேசியோட போய் ஐக்கியம் பண்ணலாமா? இப்ப இது உன்னுடைய உடம்பு கிடையாது, கிறிஸ்துவனுடைய சரீரம். நான் கிறிஸ்துவனுடைய சரீரத்தை கொண்டு போய் ஒரு வேசியோட போய் நான் லிங்க் பண்ணலாமா? அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா வேசியோடு இணைந்து இருக்கிறவன் அவளோட ஒரே சரீரமா இருக்கிறான் என்று அறியீர்களா? எப்பொழுது ஒரு ஆணும் பெண்ணும் இணைகிற போது ஒரே மாம்சம் ஆகிறார்கள். 2 பேருடைய மூதாதையர்ல இருந்து வந்திருந்த ஆசீர்வாதங்கள், சாபங்கள், பாவங்கள் எல்லாம் அங்க லிங்க் ஆகி அடுத்த ஜெனரேஷன் போகுது. நீ கிறிஸ்துவனுடைய பரிசுத்தத்தின் நீதியும் பெற்றுக்கொண்டு ஒரு வேசியோடு லிங்க் ஆகி அவளுடைய பாவ சாபத்துக்கு உனக்குள்ள நீ ஏன் எடுக்கிற? அதனுடைய பங்கை நீ ஏன் வாங்குற? அதனாலதான் சொல்லுகிறாரு, உங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலைக்கு கொடுங்க. ஏன்னா எந்த பாவமும் வெளியே தான் இருக்கும். ஆனா வேசித்தனம் பண்ணது அவனுடைய சொந்த சரீரத்துக்கே விரோதமாக நீ பாவம் செய்கிறாய். ஜாக்கிரதையா இரு. உன் சரீரத்தை மோசமாக்குற நீ, ஜாக்கிரதையா இரு. அடுத்ததா சொல்லுகிறாரு, உன் சரீரம் தேவனால் நீ பெற்றதும் உன்னில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. நீ ஆலயத்தை போய் எப்படி கெடுக்கலாம்? கிரயத்துக்கு வாங்கியிருக்காரு. இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தின் மூலமாக தேவன் உன்னை கிரயம் செலுத்தி வாங்கியிருக்காரு. இப்ப அவருக்குரிய ப்ராப்பர்ட்டி அது உன் சரீரம். நீ அதை எப்படி கொண்டு போய் தேவனுக்கு பிரியமில்லாத உபச்சாரத்துல கொண்டு போவா அப்படின்னு சொல்லி கண்டித்து இதை விட்டு நீங்க விலகி இருக்க வேண்டியனுடைய முக்கிய நோக்கத்தை தெளிவாக எழுதுகிறார். 6வது அத்தியாயம் 12 20 வரைக்கும். இது செகண்ட் பார்ட். அடுத்ததாக வர்றது 3வது பகுதி. இந்த கடிதத்தினுடைய 3வது பகுதி. இந்த பகுதியில கொரிந்து சபையிலிருந்து சில கேள்விகள் இவருக்கு கேட்டு ஆலோசனைகள் கேட்டு வந்தது. அந்த ஆலோசனைகளுக்கு ஒரு பதில் எழுதுகிறார். 7வது அத்தியாயத்திலிருந்து 16வது அத்தியாயம் வரைக்கும் உள்ளது அங்க இருந்து வந்த கேள்வி, அந்த கேள்விக்கு இவர் சொன்ன பதில். கேள்வி நிறைய எழுதியிருந்தாங்க. ஆனா இவர் அதை சுருக்கமாக, நீங்க இதை குறித்து கேட்டீர்கள், அதை குறித்து நான் எழுதுகிறேன் அப்படின்னு எழுதுகிறார். இதுல ஒரு கேள்வி, முதல் கேள்வி 7வது அத்தியாயத்துல அவர் 1லிருந்து 40 வரைக்கும் அவர் பதில் சொல்லுகிறார். அதுல வந்த கேள்வி என்னன்னா, சும்மா ஒரே ஒரு வரியில ஆரம்பிச்சிட்டார் அவரு. ஆனா அவங்க கேட்ட கேள்வி திருமணத்தை குறித்தும் விவாகரத்தை குறித்தும், முக்கியமாக ரீமேரேஜ் மறுமணம் பண்ணுவதை குறித்தும் அவங்க இதை குறித்து எங்களுக்கு விளக்கம் எழுதுங்க அப்படின்னு எழுதுறாங்க. ஏனென்றால் வெளியே இருந்து நிறைய பேர் வந்ததுனால கணவன் மனைவியா வந்திருக்கிற போது கணவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலாம், மனைவி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், அல்லது மனைவி கணவனை ஏற்றுக்கொண்டவளாக இருக்கலாம், கணவன் ஏற்றுக்கொண்டாதவங்க இருக்கலாம். அதனால அங்க ஒரு டீச்சிங்ஸ் நீங்க இதை விட்டுட்டு ஒன்னா தான் இருக்கணும், தனித்தனியா இருக்கக்கூடாது. அதனால உன் மனைவி கணவனை ஆண்டவரை ஏத்துக்கலைன்னா அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு நீ வேற ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒருத்தைய கல்யாணம் பண்ணி வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீச்சிங்ஸ். இல்ல உன் புருஷன் ஆண்டவரை ஏத்துக்கல, அதனால நீ அவனை டைவர்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒருவனோடு நீ தொடர்ந்து உன் வாழ்க்கையை தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ராங்கான ஒரு டீச்சிங்ஸ். இன்று கூட சில சபைகளிலே, ஆவிக்குரிய தீவிரமான சபைகளிலே போதவர்கள் மூலமாக அந்த சொல்லுங்க, உன் புருஷன் ஆண்டவருக்குள்ள இல்லை, அதனால அவனை விட்டுட்டு வெளியே வாங்க என்று கூட. இது பிசாசினுடைய வஞ்சகம். ஸோ இந்த மாதிரி காரியங்களை தான் அவங்களுக்கு வந்த கேள்வி. அவங்க அந்த பல கேள்விகளை எழுதி விட்டு இப்படியெல்லாம் இருக்கிறதுனால நம்ம கல்யாணம் பண்ணாமலே இருக்கிறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறோம், நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். ஒரு பெரிய கொஸ்டின் தான் அது. ஆனா அவர் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லுகிறார். 7வது அத்தியாயம் 1வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், நீங்க எனக்கு நிறைய காரியம் கேட்டிருந்தீங்க, அந்த காரியங்கள் அதுல ஒரு ஹெட்டிங் மட்டும் சொல்றாரு, ஸ்திரீகளை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது.
இது பவுலினுடைய வார்த்தை அல்ல. நிறைய பேர் அப்படித்தான் எழுதுறாரு. பவுல் சொல்லியிருக்காரு ஸ்திரியை தொடாமல் இருக்கிறது மனுஷன் நல்லதுன்னு சொல்லியிருக்காருங்க. அப்படி இல்லை. அவங்க கேட்ட கேள்வியினுடைய கன்க்ளூஷன் இப்படியெல்லாம் இருக்கிறதுனால ஸ்திரியை தொடாமலே இருக்கிறது நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறோம், நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதான் சொல்றாரு அவரு, நீ எழுதின காரியத்தை குறித்து நான் சொல்றேன், ஸ்திரியை தொடாமல் இருக்கிறதுக்கு மனுஷனுக்கு நல்லது நீங்க எழுதியிருந்தீங்க. ஆகிலும் வேசித்தனம் இராதபடி அவன் தன் சொந்த மனைவியையும் அவள் தன் சொந்த புருஷனை உடையவளா இருக்க வேண்டும் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். அதுல திருமண வாழ்க்கை குறித்து ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. தேவனுடைய பார்வையில திருமண வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும். 7வது அத்தியாயத்துல 1 அந்த 9வது வசனம் வரைக்கும் எழுதுகிறார். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை செய்ய கடவன், மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவி தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதிகாரி. உபவாசத்துக்கும் ஜபத்துக்கும் தடையிராதபடி சில காலம் பிரிந்துரு, இல்லைன்னா ஜாஸ்தி பிரிந்து இருக்காதீங்க. ஏன்னா ரொம்ப பிரிந்து இருந்தீங்கன்னா பிசாசு உங்களை ஏமாத்தி விபச்சாரத்தில் தள்ளுவதற்கு அது காரணமாகி வரும். அதுக்குள்ள போவாதீங்க அப்படிங்கிறத மறைமுகமா எச்சரிக்கிறார். ஸோ இந்த காரியங்களை அவர் 1 9வது வசனம் வரைக்கும் அவங்க எழுதுறாரு. நீங்க விவாகம் இல்லாம இருந்தீங்க, கல்யாணம் ஆகாம இருந்தீங்க, இல்லது கைம்பெண் விதவைகளாக இருந்தீங்கன்னா நீங்க அப்படியே இருந்துட்டீங்கன்னா பெட்டர். நீ திருப்பி ஒரு மேரேஜுக்காக நீங்க ட்ரை பண்ணாதீங்க, அப்படியே இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் அந்த மாம்ச இச்சையை நீங்க அடக்க முடியாதவர்களாக இருந்தா, விரத்தரா இருக்க கூடாது இருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள். வேகிறதை பார்க்கலும் விவாகம் பண்ணுகிறது நல்லம் அப்படின்னு தான் முடிக்கிறார். ஸோ அவங்க கேட்ட கேள்விகளுக்கு இவர் சொன்ன பதில் இருந்து அந்த கேள்வியை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக 10 16 வரைக்கும் 7வது அத்தியாயம் 10 16 வரைக்கும் விசுவாசியினுடைய திருமண வாழ்க்கையை குறித்து அவருக்குள்ள எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற விளக்கம் சொல்றார். இதுதான் அவங்க கேட்ட மெயினான பாயிண்ட். விவாகம் பண்ணி கொண்டவளுக்கு நானல்ல, கர்த்தரே கட்டளை இடுகிறதாவது மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. பிரிந்து போனையா நீ விவாகம் இல்லாதவளா இருக்க கடவுள், அல்லது புருஷங்கிட்ட திரும்பி ஒப்புரவாகு. புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவும் வேதாமத்தை தெளிவாக நம்ம சொல்லுகிறாரு, விபச்சார குற்றத்தின் நிமித்தமாக அல்லாமல் ஒருவனும் தன் மனைவியை விவாகரத்து பண்ணுவதற்கு அதிகாரம் கிடையாது. அப்படி இல்லாம அவளை டைவர்ஸ் பண்ணுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய முடியாத தள்ளுகிறான். அப்படி தள்ளி விட்டுட்டு இவன் வேறு ஒரு பொண்ணை திருமணமே பண்ணி இருந்தாலும் அவன் அவளோடு விபச்சாரம் பண்ணுகிறான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை ஒருவன் கல்யாணம் பண்ணனானா அவன் அவளோடு விபச்சாரம் பண்ணுகிறான். இதுதான் அவர் அன்னைக்கே சொல்லிட்டார். இதுக்குள்ள நீங்க சரியாக இருக்க வேண்டும். அதை வச்சுதான் சொல்றாங்க சிறிய தொடாமலே இருக்கிறது நல்லதுன்னு. அது தேவனே எனக்கென்று நீர் வைத்திருக்கிறது என்ன என்று அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட அந்த குழப்பமெல்லாம் கிடையாது. ஆனா கண் கண்டதிலே வைத்து போயிட்டு அப்புறம் சண்டை வந்தோன்னு இது சரியில்லைன்னு சொன்னா அந்த பிரச்சனை இல்லை. அவர் அப்படி சொல்லுகிறார். அதே போல ஒரு ஸ்திரீனுடைய புருஷன் அவிசுவாசியா இருந்தும் அவளுடனே வாசமாயிருக்க அவனுக்கு சம்மதமாயிருந்தால் அவள் அவனை தள்ளிவிட விடாதிருக்க கடவுள். நீ ஆண்டவரை ஏத்துக்கல, அதனால நான் உன் கூட வாழ மாட்டேன், நீ போடா அப்படின்னு சொல்லி கடவுள் பேரை சொல்லிட்டு அவனை விட்டுட்டு போகக்கூடாது. அதே போல புருஷனும் தன் மனைவி கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவிசுவாசியா இருக்க, அதனால நான் அவளை தள்ளிவிடுறேன் சொல்லக்கூடாது அப்படிங்க. ஆனா அதே சமயத்துல அந்த அவிசுவாசி இல்ல நீ அதை ஏத்துக்கிட்ட உனக்கு எனக்கு சரியா வராது, நான் தனியா போறேன் அப்படின்ட்டு அவன் போனானா அதுக்கு அவன் பின்னாடியும் போயிட்டு இருக்காது. போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடு. ஆனா அதுக்கப்புறம் நீ இன்னொரு ஆளை தேடிக்கிட்டு இருக்காது, நீ அப்படியே இருந்து. ஏன்றால அவன் திரும்பி வருவானா உங்ககிட்ட ஒப்புரவாகவானா உனக்கும் தெரியாது, ஆண்டவருக்கும் தெரியாது. அதை வைத்து தான் அவர் சொல்லுகிறாரு, மனைவியானவளே நீ ஒரு புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும், புருஷனை நீ மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும். இதுக்கு மேல உள்ள வசனம் பார்த்தா பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் மனம் வருந்தி ஆண்டவரை ஏத்துக்கிட்டு திருப்பி ஆண்டவர்கள் உள்ள வந்துட்டாங்கன்னா
நல்லதுங்கிறாரு. இன்றைக்கு நிறைய பேர் வந்து இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு தான் ஒரு விசுவாசி ஒரு அவிசுவாசியை அவங்க நல்ல வசதி குணம் அழகு படிப்பு வசதி எல்லாம் வைத்து கொண்டு கல்யாணம் பண்ணிட்டு ஆண்டவர் நான் அவளை கல்யாணம் பண்ணி அவர் ஆண்டவருக்குள்ள கொண்டுட்டு வந்துடுவேன் நான் ரட்சிப்புக்குள்ள வழிநடத்து. கண்டிப்பாக அது முடியாது, கண்டிப்பாக முடியாது. எனக்கு தெரிஞ்ச 95% அந்த மாதிரி பண்ணவங்க எல்லாம் விக்கிரக வணக்க இழுவைக்குள்ள இழுப்புண்டு போனாங்களே ஒழிய உள்ள கொண்டுட்டு வரல. கொண்டுட்டு வந்தாலும் இன்னமும் அவங்க வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பேருக்கு ஒரு ஒப்புக்குத்தான் இருக்கிறாங்களே ஒழிய அந்த பழைய சுயத்தை அவர்கள் மேலாம இன்னும் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்துகிட்டே வரும். கடைசி வரைக்கும் இருக்கும். அது அவர்கள் பிள்ளைகள் வரைக்கும் பாதிக்கும். அந்த ஒரு தவறை குறித்து சொல்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக அவர் ஒரு திருமணம் ஆகாதவர்களுக்கு அத திருமண உறவிலே தேவன் அழைத்த அழைப்பிலே நிலைத்திருக்க ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். திருமணம் ஆயிட்டீங்க, ஆனா அந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு உள்ள வந்துட்டீங்க, நீங்க அந்த உறவுக்குள்ளே நிலைச்சு நில்லுங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். 7வது அத்தியாயம் 17 24 வரைக்கும். அதுல வந்து அவர் விசேஷமாக ஒரு காரியம் சொல்லுகிறது என்றால், யூத மார்க்கத்திலிருந்து வந்த ஒருவன் புற இனத்திலிருந்து ஒரு பெண் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள் என்று ஏற்றுக்கொண்டான். ஆனா அவளோடு நிலைத்திருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற போது சொல்கிறாரு, விருத்த சேதனம் ஒரு காரியம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கு கூட இந்த ட்ரைபல்ஸ் கம்யூனிட்டி மத்தியில் ஊழியம் செய்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே பெண்கள் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்குவாங்க, ஆனால் அவங்க கம்யூனிட்டியில் அவங்களுக்கு மாப்பிள்ளைங்கள் கிடைக்காது, ரொம்ப சிரமப்படுவாங்க. அதே போல அந்த காலத்தில் யூத மார்க்கத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒருத்தன் வந்துட்டான், அவனுக்கு அந்த யூதத்தை சேர்ந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொண்ணுதான் வேணும்னு காத்துட்டு உட்காந்துருந்தான்னா முடியாது. நீ விருத்த சேதனம் பெற்றவன், அவன் விருத்த சேதனம் பெறாதவ. ஆனா கிறிஸ்துவுக்கு முன்னாடி விருத்த சேதனமும் ஒண்ணும் இல்ல, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒண்ணும் கிடையாது. ஆண்டவர் ஏத்துக்கிட்டாங்களா தான் முக்கியம். ஏற்கனவே உனக்கு அப்படி ஒண்ணு கிடைச்சிருந்தா நீ அதோட நிலைச்சு நில்லு, கிடைக்கலைன்னாலும் நீ அதை பார்க்காத. அந்த ஒரு காரியத்தை வந்து திருமண உறவிலே தேவன் அழைத்த அழைப்பிலே நீ நிலைச்சு நில்லு அப்படிங்கறத வந்து 7வது அத்தியாயத்துல 17 24 வசனம் வரைக்கும் அவர் சொல்லுகிறார். அதற்கப்புறம் 7வது அத்தியாயம் 25 38 வரைக்கும் திருமணம் ஆனவர்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்லுகிறார். 25 38 வரைக்கும், நீ விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல, கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல, ஆனால் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்தில் உபத்திரப்படுவார்கள், நீ தப்ப வேண்டும் என்று இருக்கிறோம். மேலும் சகோதரரே நான் சொல்லுகிறேன், இனி வரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலும், சந்தோஷப்படாதவர்களும் கொல்லுகிறவர்கள் கொல்லாதவர்கள் போலும் இருக்க கடவர்கள். இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அது தகாத விதமாய் அனுபவதே இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மேலே போய் சீக்கிரம் வரேன்னாரு ஒழிய ரொம்ப சீக்கிரம் வந்துடுவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதம் வந்துடுவாரோ, அடுத்த மாதம் வந்துடுவாரோ, அடுத்த வாரம் வந்துடுவாரோ அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதற்குள்ள உலகத்துக்குள்ள கிறிஸ்தவத்திற்கு விரோதமான ஒரு அடக்குமுறை பிரச்சனைகள் எல்லாம் வளர்ந்துட்டு போறனால இந்த மாதிரி ஒரு நேரத்துல திருமணம் பண்ணி ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள சிக்கல்ல ஈடுபடுறதை காட்டிலும் நான் கல்யாணம் பண்ணாமலே நான் பரிசுத்தமா எழுந்து போயிடலாமா அப்படின்னு ஒரு சிலர் முயற்சி பண்ணி தேடிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு இது ஆலோசனை, திருமணம் ஆனவன் தான், ஆனாலும் அந்த குடும்ப உறவு முக்கியம், பரிசுத்தம். ஆனா அதுக்கே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வச்சுக்கிட்டு போயிடாத, கணவனுக்கு பரிசுத்தமா வளர்றதுக்கு நீ பண்ண அப்படிங்கிற. அதற்கு அடுத்ததாக திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். நீ கல்யாணம் ஆகல, அப்படியே இருந்துரு, பெஸ்ட். ஏன்னா இப்ப நடக்கக்கூடிய உபத்திரவம் பாடுகளை பார்த்தா கல்யாணம் பண்ணாம இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இது ஒரு ஆலோசனையாத்தான் சொல்றேன் ஒழிய இதை வந்து ஒரு ரூலா கண்டிஷனாக நான் சொல்லவில்லை. கல்யாணம் பண்ணணும் எனக்கு அந்த ஆசை இருக்குன்னா பண்ணிரு, நான் கல்யாணம் பண்ணக்கூடாது இருப்பேன் இரு, ஆனா பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை உள்ள வந்துச்சுன்னா நீ பண்ணிரு.
நீ அதை தள்ளி போடாதே அப்படிங்கிற முக்கியமான பாயிண்ட் அடுத்தது தான். 7வது அத்தியாயம் 39லிருந்து 40வது வசனம் வரைக்கும். ஏன்றால் அவர்களுக்கு இருந்த குழப்பமே இதுக்குள்ள இருக்கிறதுனால இந்த இருக்கிறத டைவர்ஸ் பண்ணிட்டு எனக்கு பிடித்தமானது இன்னொன்று நான் ரீமேரேஜ் பண்ணிக்கலாமா, அதுதான் மெயின் இஷ்யூ. இங்கே இவ்வளவு காரிய விளக்கம் சொல்லிட்டு கடைசியாக அதுக்கு வருகிறாரு. 39-40 வசனத்தில் வருகிறார். மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலம் அளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டு இருக்கிறாள். அவன் உன்னை விட்டுட்டு விலகி போனானாலும் அவன் சாகிற வரைக்கும் அவன் தான் புருஷன். அவன் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனாயும் கர்த்தருக்கு உட்பட்டவனுமாய் இருக்கிற எவனையாகிலும் விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலையாக இருக்கிறாள். அதனால அவன் சாகிற வரைக்கும் எந்த ஒரு பெண்ணுக்கும் புருஷன் விட்டுட்டு இன்னொரு மேரேஜ் பண்றதுக்கு பெர்மிஷன் கிடையாது அப்படிங்கிறாரு. ஆனாலும் அப்படியே அவன் செத்து போனான்னா கூட என்ன அபிப்பிராயம் என்னன்னா, நீ அப்படியே இருந்துரு, நீ திருப்பி கல்யாணம் பண்ணாத, இது என்னுடைய ஆலோசனையாக சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதெல்லாம் அந்த திருமண உறவுகளை குறித்து கேட்ட கேள்விக்கு வந்த பதில். அடுத்த கேள்வி 8வது அத்தியாயத்தில் அடுத்த கேள்விக்கு போறார். இது மாமிசம் உண்ணுவதை குறித்து அந்த கேள்வி. ஒரு பெரிய கேள்வி அது. ஆனால் பொதுவாக மாமிசம் உண்ணுவதை குறித்து அப்படின்னு சுருக்கமாக எழுதிட்டார். அங்கே இருந்த கேள்வி என்னன்னா, அந்த காலத்தில் அந்த கொரிந்து பட்டணத்தில் மட்டன் ஸ்டாலில் விற்கக்கூடிய மட்டன் எல்லாமே அங்கே உள்ள விக்கிரக கோயில்களிலே ஒருவரால் அர்ப்பணிக்கப்பட்டு அங்கே பூஜை செய்யப்பட்டு அது கழுத்தை வெட்டி பலி கொடுக்கப்பட்டு அந்த மாமிசம் அப்படியே கடைக்கு இங்கே விற்பனைக்கு விலைக்கு வந்துடும். இப்போ நம்ம அதை சாப்பிடலாமா? அங்கே கடையில் இருக்கிறத வாங்கி நான் சாப்பிடலாமா? ஒன்று. இன்னொன்று, எனக்கு தெரியும் அது அவன் விக்கிரகம்னு சொல்கிறான்னு ஒழிய அது ஒன்றுமே கிடையாது, அப்படி ஒரு கடவுளே கிடையாது, ஒரே ஒரு கடவுள் தான் இருக்குது, அது கடவுள் கிடையாது, அதனால் அதை சாப்பிட்றதுனால எனக்கு ஒன்றும் தப்பு கிடையாது அப்படிங்கிறது ஒரு சிலருடைய தீவிரமான விசுவாசம். ஒரே ஒரு கடவுள் தான் உண்டுங்கிறீங்க, அப்புறம் என்ன, இவன் எதையோ ஒன்று தெரியாதனமாக அதை ஒரு கடவுள் நினச்சிட்டு கொடுத்துட்டான், அதனால் என்ன, ஆண்டவர் தான் மட்டன் சாப்பிட்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கிறாருல்ல, நான் அதை சாப்பிட்டா என்ன தப்பு, ஆண்டவர் கொடுத்தது தான், ஆண்டவரால் படைக்கப்பட்டதான், ஸ்தோத்திரம் பண்ணி நான் சாப்பிடுவேன், அதில் என்ன தப்பு அப்படிங்கிறது ஒரு குரூப்பு. அடுத்ததாக இன்னொரு குரூப்பு, ஒரு பிராணியை கொன்று அதன் மாமிசத்தை தின்பதற்காக அதை கொல்லுவது தப்பு இல்லையா, அதற்கு நான் கறியே சாப்பிடாம ஒன்லி வெஜிடேரியனாக இருந்துடலாமா அல்லவா? அப்போ நான் அப்படி இருக்கலாம், ஆனால் அதே சமயத்தில் அவங்க எதிர்பார்த்தது சபைக்குள்ளே இருக்க எல்லாரும் அப்படித்தான் இருக்கணும், உன்னை நேசின்னு இருக்காரு, அன்பு செய்யுங்கிறார், அதை எப்படி உன்னை கொன்று அதை நீங்கள் சாப்பிடுவீங்க, அதை செய்யக்கூடாது இல்லையா அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதில் இது எது சாப்பிடலாம் வைக்கலாம் அப்படிங்கிறது. இதில் அவர் எழுதக்கூடிய பதில் 8வது அத்தியாயத்தில் ஆரம்பிக்குது. அநேகர் இந்த 8வது அத்தியாயத்தோடு அந்த சப்ஜெக்டை முடிச்சிருவாங்க. ஆனால் இவர் அதை விளக்கமாக 8, 9, 10 3 அத்தியாயங்களுக்கு இதை கொண்டுட்டு போகிறார். அதுதான் முக்கியம். பாயிண்டாக ஸ்டெப்பாக கொண்டாந்து 10வது அத்தியாயத்தில் கொண்டாந்து முடிக்கிறார். 8வது அத்தியாயத்தில் ஒரு ஆரம்பிக்கிறாரு, உனக்கு அளவு கடந்த விசுவாசம் உண்டு, கர்த்தரை தவிர வேற கிடையாது, அதனால் அவன் எதுக்கோ ஒன்று படைச்சிட்டான், அது ஒரு விக்கிரகம், ஒரு பொருட்டே கிடையாது, ஆனாலும் அதை நான் சாப்பிடுவேன் நான் அப்படிங்கிற அதைத்தான் 8வது அத்தியாயம் 1வது வசனத்தில் சொல்லுகிறாரு. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியும். அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஒருவன் எதையாவது அறிந்து கொண்டான்னு அவன் அறிய வேண்டிய பிரகாரமாக அறியவில்லைங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4வது வசனம், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் எழுதின இந்த விஷயத்தை பற்றி நான் எழுதுகிறதாவது, உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றும் இல்லை என்றும் ஒருவரே ஒன்று வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் தேவர்கள் என்னப்படுவர்கள் உண்டு, இப்படி அநேக தேவன் அநேக கருத்தர் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம்,
இயேசு கிறிஸ்து என்ன ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாய்த்தான் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். அதனால அவர் மூலமாக படைக்கப்பட்டதை நான் சாப்பிட்டா என்ன தப்பு? அதான் 7வது சொல்றாரு, இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. உனக்கு ரொம்ப முதிர்ந்து போன ஒரு விசுவாசம், இது உன்னோடைய இருக்கட்டும், இதை பிராக்டிக்கலா வெளியே கொண்டுட்டு வராத அப்படிங்கிற. ஆகிய இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருளென்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனச்சாட்சி பலவீனமாக இருப்பதனால அசுசிப்படுகிறது. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்கள் ஆக மாட்டாது. புசிப்பதனால் ஒரு மேன்மையும் இல்லை, புசியாது இருப்பதனால ஒரு குறைவும் நமக்கு இல்லை. இதை சாப்பிட்டா தான் கடவுள் உன்னை பெருசாக்குவாருங்கிறதெல்லாம் கிடையாது. அநேகர் விக்கிரகத்தை அதை ஒரு கடவுளுடைய இதுன்னு வைத்து அந்த கடவுளுக்கு படைக்கப்பட்டதை கடவுளுடைய ஆசீர்வாதமா அவரிடத்தில் பெற்றுக்கொள்கிறோம் என்று பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் விசுவாசம் பலவீனமாக இருப்பதனால அதை புசிப்பது அவர்களை பலவீனப்படுத்துகிறது, தவறுக்குள்ள கொண்டுட்டு வருது. ஆனாலும் உன் அறிவு அவனுக்கு தடுங்கலாக இருக்காதபடி பாரு. உனக்கு தெரியும் எதுவுமே கிடையாது, அதனால ஏன் கடையில் போய் வாங்க, கோயிலே வெட்டுவான், நான் அங்கேயே போய் நான் சாப்பிட்டுக்குவேன்னு சொல்லி நீ அங்கே போவாத. ஏன்னா இப்பதான் புதுசாக வளரக்கூடிய ஒருவன் உன்னை ஒரு விக்கிரக வணக்க கோயில்ல நீ சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தான்னா அவனும் சரி, அவரும் சாப்பிட்டாரு, அதனால இங்கேயும் சாப்பிடலாம் அங்கேயும் போய் ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளலாம் என்று அவன் போயிடுவான்ல. அவன் வழி தவறி போக நீ காரணமாக இருக்காத. உனக்கு அறிவு உண்டு, ஞானம் உண்டு, ஆனா அது பிறருக்கு இடைஞ்சல் இல்லாம இருக்கணும், அதை பார்த்துக்கோ. அவன் வளர்வதற்கு இடையூறாக இருக்க கூடாது. 13வது வசனத்துல அது அப்படி கொண்டாந்து முடிக்கிறார். ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடி என்றைக்கும் மாம்சம் பூசியாது இருப்பேன். கறி சாப்பிட்டா தானப்பா அங்க படைச்சது, கறியே சாப்பிட மாட்டேன் போடா அப்படிங்கிற லெவல் கூட நீ போயிரு. அவனுக்கு இடைஞ்சலா இருக்காத. நீ மட்டன் சாப்பிட்றதுனால தான் நீ ஆண்டவருக்கு பெரிய ஆளுங்கிறது கிடையாது, மட்டன் சாப்பிடாதனால நீ ஒன்றும் குறைஞ்சு போயிடுவோன்னு கிடையாது. ஆனால் இதை ஒரு முக்கியமாக்காத அப்படிங்கிறத கொண்டு வர்றாரு. இது 8வது அத்தியாயம். அநேகர் இதோட நின்றுக்குவாங்க. ஆனா இதற்கு டீட்டெயிலாக தன்னை உதாரணமாக வைத்து 9வது அத்தியாயத்துல அநேக காரியத்தை சொல்லுகிறார். 10வது அத்தியாயத்துல தான் இதுக்கு கன்க்ளூஷனை அவர் கொண்டுட்டு வருகிறார். ஒரு பலவீனமுள்ள ஒரு விசுவாசத்தை எப்படி நடக்க வேண்டும் அப்படிங்கறத குறித்து சொல்லிட்டு 9வது அத்தியாயத்துல பவுல் தன்னை ஒரு உதாரணமாக பயன்படுத்தி கிறிஸ்துவுக்குள் எனக்கு என்ன ரைட் இருக்குது அப்படிங்கிறத விளக்குகிறார். 9வது அத்தியாயம் 1லிருந்து 14வது வசனம் வரைக்கும் அநேக காரியங்களை விசாரிக்கிறாரு. புசிக்கவும் 9வது அத்தியாயம் 4வது புசிக்கவும் குடிக்கவும் எனக்கு அதிகாரம் இல்லையா? 5ல மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாக ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? அல்லது கைத்தொழில் செய்கிறதுக்கு எனக்கும் பர்னபாவுக்கும் தான் சுதந்திரம் இல்லையா? நான் சொந்தமா வேலை செஞ்சேன். எல்லாருமே வந்து டீச் பண்ணது காசு வாங்கிட்டு போனாங்க. ஆனா நான் வாங்கலையே. நான் சொந்த வேலை செஞ்சு சம்பாதிச்சு நான் உனக்கு சொல்லி கொடுத்தேனே. நானு மற்றவங்க செய்யறது போல மற்றவங்க உங்கள்கிட்ட அந்த அதிகாரம் செஞ்சாங்க, நான் இன்னும் அதிகமா செலுத்தலாம் இல்லவா? ஏன்னா நான் தான் சுவிசேஷம் சொல்லி உன்னை ஆண்டவருக்குள்ள கொண்டுட்டு வந்தேன், எனக்கு இன்னும் அதிக ரைட் இருக்குல்லவா? அதே போல 13வது வசனம் ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவைகளை புசிக்கிறார்கள் என்றும் பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகள் பங்கு உண்டென்றும் அறியீர்களா? ஸோ நியாயப்பிரமாணத்திலே தேவாலயத்தில் வேலை செய்கிறவனுக்கு அங்கே கொடுக்குற பலியில் வருகிறது, அங்கே கொடுக்கக்கூடிய தசமபாகம் முதற்கனியில் வருது, அவனுக்கு அங்கே வரக்கூடியவன் கொடுக்கறது அவனுக்குன்னு இருக்குல்ல. அப்படியே சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறவனுக்கும் சுவிசேஷத்தின் மூலமாக பிழைப்பு உண்டாகணும் அல்லவா? எனக்கு என்னென்ன ரைட் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத எழுதிட்டு 15லிருந்து 27வது வசனம் வரைக்கும் ஆனா அந்த ரைட்டு எதையுமே நான் அனுபவிக்கவில்லை. 15வது வசனம் சொல்லுகிறார், அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை, இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. இதெல்லாம் எனக்கு ரைட் இருக்கு, நீங்களாம் எனக்கு செய்யுங்கிறதுக்காக நான் எழுதலை. இதெல்லாம் எனக்கு ரைட் இருக்குது, ஆனாலும் இதை நான் கிளைம் பண்ணவில்லை இதுவரைக்கும்.
அப்படிங்கிறத எழுதுறாரு. 16 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் சொல்றாரு. பின்னாடி வரிசையாக ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லுகிறாரு. யூதனை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி யூதனுக்கு யூதனை போலான, நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை ஆதாயத்தும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவனை போலுமான, நியாயப்பிரமாணம் இல்லாதவனை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி அவனுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலும் ஆன, பலவீனரை ஆதாயப்படுத்தும்படி பலவீனருக்கு பலவீனனை போல ஆன, எப்படியும் சிலரை நான் ரட்சிக்கும்படி எல்லாருக்கும் எல்லாரையும் போல ஆன. முக்கியம் சுவிசேஷம் போகணும், அவன் ஆண்டவருக்குள்ள வரணும். அதற்காக எனக்குரிய ரைட்டுகள் எதையும் நான் கிளைம் பண்ணாமலே நான் வாழ்ந்தேன், நான் நடந்தேன். இதைத்தான் 9வது முழுசுன்னு சொல்லிட்டு 10வது அத்தியாயத்தில் அது கன்க்ளூஷனுக்கு வராரு. நன்றாக தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாமே விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதை குறித்த காரியத்தை குறித்து தான் எழுதிட்டு, இதுல தன்னை குறித்து எனக்கு இதெல்லாம் ரைட்டு இருக்கு, ஆனாலும் நான் செய்யலை பார்த்தியா இப்ப நீயே அப்படிங்கிறார். 10வது அத்தியாயம் 1வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும், விசுவாசிகள் உங்களுக்கும் சில சுதந்திரம் இருக்குது, சில ஃப்ரீடம் இருக்குது, ஆனா அதை தவறாக பயன்படுத்தாதீர்கள் என்று எச்சரிப்பு கொடுக்கிறார். 10:1 சொல்லுகிறாரு. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்துக்கு கீழாக வந்தாங்க, எல்லாரும் மோசைக்குள்ளாக சமுத்திரத்துக்குள்ளாக, எல்லாரும் ஒரே ஞானபானத்தை புசித்தார்கள், ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமானவருக்கு தேவன் பிரியமா இருக்கவில்லை. காரணம், அவர்கள் இச்சித்ததை போல நாமும் பொல்லாங்கானவர்களை இச்சியாதபடி இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. என்ன அவங்க தப்பு? ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள், எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்க. சாப்பிடணும் தான், சாப்பாடு முக்கியம் தான், சாப்பாடு வேணும் தான் வகுத்துக்கு, ஆனா சாப்பாடு தான் முக்கியம்னு சாப்பாட்டுக்காக நீ ஆண்டவரை கவலைப்பட்டாத, ஆண்டவரை விட்டுட்டு போகாத. ஸோ இதில் அவர்களுக்குள்ள நடந்த தவறுகள் என்னன்னு சொல்ல, சிலர் வேசித்தனம் பண்ணி விழுந்தாங்க, சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் கடிக்கப்பட்டாங்க, சிலர் முறுமுறுத்து சங்காரண காலர்கள் அழிக்கப்பட்டாங்க. இது எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது முடிவு காலத்துல நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்துக்கு அழைச்சிருந்தோம், அவங்க உலக பிரகாரமான காரியத்தில் இச்சையோடு இறங்கினால அவங்க விழுந்துட்டு போனாங்க. அதனால நீ செய்யாத, உனக்கு ஆண்டவர் கொடுத்த ஃப்ரீடத்தை தவறாக பயன்படுத்தாத அப்படிங்கிறத விலைக்கு சொல்லிட்டு, அடுத்தபடியாக எனக்கு அனுமதிக்கப்பட்டது தான், ஆனா அதை அனுபவியாமலே பலவீனம் உள்ள விசுவாசிக்கு இடரலாக இராமல் இருப்பது எப்படி? எனக்கு அனுமதிக்கப்பட்டதை நான் அனுபவிக்கிறேன், அது பலவீனமுள்ள ஒரு விசுவாசி ஆண்டவர்ல வளர்வதற்கு இடையூறலாக இருக்கிற போது அதை அனுபவிக்காம விலகி, நான் அதை விட்டு விலகி அதை விட்டு வந்து நிற்கிறது, பலவீனமான அந்த விசுவாசி பலப்பட உதவினால் அப்பொழுது அங்கு தேவன் நாமம் அங்கே மகிமைப்படுகிறது, அதுக்கு நீ பிரியாரிட்டி கொடு அப்படிங்கிறாரு. இது 10வது அத்தியாயம் 14 இருந்து 11வது அத்தியாயம் 1வது வசனம் வரைக்கும் சொல்லுகிறார். இதுல தான் அவர் சொல்லுகிறாரு, நமக்கு நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? ஸோ கம்யூனியன் எடுக்கிறீல நீ, அது கிறிஸ்துவனுடைய சரீரத்தையும் கிறிஸ்துவன் ரத்தத்தையும் எடுத்தா அதோட நீ ஐக்கியமாய் இருக்கிறாயா அல்லவா அப்படின்ட்டு 19 சொல்லுகிறாரு. அப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ? அல்ல. அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை பேய்களுக்கே பலியிடுகிறார்கள், தேவனுக்கு அல்ல, பேய்களுக்கே பலியிடுகிறார்கள். நீங்கள் பேய்களோட ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. நீங்க கர்த்தருடைய பாத்திரத்துக்கும் பேய்களுடைய பாத்திரத்துக்கும் நீங்க ஒரே நேரத்துல நீங்க பானம் பண்ணக்கூடாதே. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வேணும்னு அவர்கிட்டையும் வாங்கிக்கிட்டு பிசாசுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு அதையும் நீ வாங்கிக்கிட்டேன்னா, கர்த்தரிடத்துல பார்த்து உம்முடைய ஆசீர்வாதம் வேணும், நீர் தான் நீ ஆசீர்வதிக்கிறோன்னு சொல்லி அதையும் வாங்கிட்டு இந்த விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை வாங்கிட்டு உன்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு வாங்கிட்டேன்னா அதுவும் உனக்குள்ள உள்ள வந்து நிற்கும் அல்லவா? இப்படி செஞ்ச நான் கடவுளுக்கு கர்த்தருக்கு நீ எரிச்சல் மூட்டலாமா? அவரை காட்டில் நம்ம பெரியாளா? எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் தகுதியா இராது. அதனால
அதெல்லாம் விட்டுட்டு போங்க. ஒவ்வொருத்தரும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறருடைய பிரயோஜனத்தை தேட கடவன். கடைசியா சொல்லிடுறாரு, கடையில விற்கிறது எதுவாக இருந்தாலும் நீ வாங்கி சாப்பிடு. துட்டு கொடுத்து வாங்கிட்ட, உன் மனச்சாட்சி நிமித்தம் கடையில வித்தான், நீ துட்டு கொடுத்து வாங்கின, அவ்வளவுதான், சாப்பிடு, அதுல ஒன்றும் கிடையாது. ஆனா அவிசுவாசி ஒருத்தன் உன்னை விருந்துக்கு அழைச்சான்னா போ, பர்த்டேக்கு அழைச்சான், வெட்டிங் டே அழைச்சான், போ உட்காந்து சாப்பிடு. ஆனா இன்னைக்கு பூஜை பண்ணதுங்க, கோயிலுக்கு வச்ச பூஜைங்க அப்படின்னு சொல்லிட்டான்னா சாப்பிடாத. அதான் சொல்லுகிறார். அவன் அழைத்தால் போக மனதா இருந்தால் போ, மனச்சாட்சி நிமித்தம் சாப்பிடு. ஆனா இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்று இன்றைக்கு சாமிக்கு பூஜைங்க, பூஜைக்கு வச்ச பிரசாதங்க அப்படின்னு சொல்லிட்டான்னா அப்படி அறிவித்தது நிமித்தமாக நீ அதை புசியாதே. காரணம் அவனுக்கும் தெரியணும், அவன் அதையும் சாப்பிட்டுக்குவான் இதையும் சாப்பிட்டுக்குவான், அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லை என்று அவன் மனச்சாட்சி வழி விலகி போய்விடக்கூடாது. அவனுக்கு தெரியணும் அவன் கடவுள் ஏன் கடவுளோட வித்தியாசமான ஒருவர். அவன் கடவுள் ஆசீர்வாதத்தை வாங்குறதுனால ஏன் கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணும்னு அவன் வரமாட்டான். ஏன்னா அவன் கடவுள் ஏன் கடவுளை காட்டிலும் அதிகமாக ஆசீர்வதிக்கிறவர், அவர் பரிசுத்தர் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அதனால நீ அங்க போய் கைய வைக்காத அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷன் இங்கே வந்து முடிக்கிறார். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது குறித்து வருகிற போது இதுக்குள்ள வந்து முடிக்கிறார். அடுத்ததாக ஒரு கேள்வி, பொதுவாக ஆராதனை நடக்கிற போது பெண்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறை எப்படி? இந்த சபையிலே ஆராதனை வேளையில் ஆண் பெண்கள் தோற்றம் பாவனை குறித்து கேட்குறாங்க. இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறாரு 11:2 16 வரைக்கும். ஏனென்றால் அந்த கலாச்சார பின்னணியில வந்து அங்க வந்த பெண்கள் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்றவங்களாக, ஏனென்றால் பெரிய கோயில் இருந்தது, அந்த கோயிலில் இருந்த 1000-2000 பேர் பூசாரிகள் எல்லாம் பெண்கள் தான். அதனால இங்கேயும் வந்தோன்னா நான் பிரீச்சர் ஆயிடுறேன், நான் பிரசங்கம் பண்றேன், நான் மேலே ஏறி வருவேன், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி பெண்கள் தான் அந்த கல்ச்சர்ல எந்திரிப்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் இறக்கணுங்கிறதுக்காக இவர் அந்த ஆர்டரை கொடுத்து சொல்லுகிறார். கிறிஸ்து எந்த புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார், ஸ்திரிக்கு புருஷன் தலையா இருக்கிறான். கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்று நீங்கள் அறிய வேண்டும். தேவனுக்கு கீழே கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு கீழே புருஷன், புருஷனுக்கு கீழே ஸ்திரீ, இந்த ஆர்டர் இருக்குது. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். அதே போல வந்து பெண்கள் வந்து ஆராதனையில் வருகிற போது முக்காடு போட்டுக்கொள்வது நல்லது அப்படிங்கிறது வந்து சொல்லுகிறார். அந்த கலாச்சாரத்தின் படியாக தலையில் முக்காடு போடுகிறது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல உண்டு. பல ஸ்டேட்டுங்கள்ல, பல ராஜஸ்தான், குஜராத் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணமான பெண்கள் தலையில முக்காடுகளை மூஞ்சியே மூடிட்டு உட்காந்துருப்பாங்க. பிறர் முன்னாடி இருக்கிற போது ஒருத்தருமே இல்லை, அப்பாவோ அண்ணனோ இருந்தானா தான் அதை எடுப்பாங்க. ஸோ அதுபோல அங்க இருந்து அந்த ஒரு கலாச்சாரத்துல இருந்ததுனால அவர் சொல்லுகிறாரு, தலையில முக்காடு போடுகிற போது இவள் திருமணம் ஆனவள், இவளுக்கு ஒரு கணவன் இருக்கிறான், இவளுக்கு மேல ஒருத்தன் இருக்கிறான் என்று தெரியும். அதே போல ஆராதனைக்குள் வருகிற போது கிறிஸ்தியன் எஜமானாக இருக்கிறார், கிறிஸ்துவுக்கு கீழே நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத காண்பிப்பதற்காக பெண்கள் தலையில முக்காடு போட்டுக்கிறது நல்லது. அது வந்து இருக்கும். ஏனென்றால் புருஷன் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அவன் கிறிஸ்துவனுடைய சாயலாக இருக்கிறனால தேவனுடைய சாயலை போட வேண்டிய கிடையாது, தேவனுடைய மகிமையாக இருக்கிறான். ஆனா ஸ்திரீ வந்து புருஷனுக்காக படைக்கப்பட்டவள், அவள் தலைமுடி அவளுக்கு மகிமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மகிமை அவளுக்கும் அவள் கணவனுக்குமே உரியது. ஸோ எல்லாருக்கும் முன்னாடி காமிக்கிற மாதிரி பண்ணாதீங்க. ஒன்று. இன்னொன்று, சபையில் உட்கார்ந்து இருக்கிற போது பின்னாடி உட்கார்ந்து இருக்கவனுக்கு தெரியட்டும், எனக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது ஆனா பெண்ணான்னு தெரியட்டும். நீங்க ஒரு முக்காடு போட்டு உட்காருங்க, அது பெஸ்ட் அப்படிங்கிறார். இதை ஒரு கலாச்சார பின்னணியில சொல்லுகிறாரு. ஏனென்றால் இதை கடைசியாக சொல்லுகிறாரு, புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரியானவள் தலையின் மேல் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். ஸோ சபையில் உள்ள ஒரு பிரீச்சர் முன்னாடி இந்த பிரசங்கம் பண்ணுகிற போது எல்லாரும் இங்கிட்டு பார்க்கிற போது, எல்லாரும் முகத்தை பார்க்கிற போது அவருக்கு வந்து உங்களுடைய தலை அலங்காரம் வந்து அவர் கவனத்தை சிதறடிக்க விடக்கூடாது.
இன்னொன்று அந்த கல்ச்சரில் அந்த காலத்தில் இருந்ததில் தலைமுடியை விரித்து போட்டு நிற்பது வேசிகளுடைய ஒரு அடையாளமாகவும் இருந்தது. வேதத்தில் சில நேரத்தில் வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த அப்படின்னு வரும். தலையை நல்லா விரித்து போட்டுட்டு ரொம்ப ஸ்டைல் பண்ணிட்டு போவாங்க. அது அந்த காலத்தில் ஒரு அடையாளம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்குறோம், முன்னாடி உங்களை பார்க்குற போது இது ஆண் இது பெண் அப்படின்னு தெரியணும். உங்களுடைய முகம்தான் தெரியணும் இல்லையா? உங்களுடைய தலை அலங்காரம் அவன் கவனத்தை சிதறடிக்க கூடாது, பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது தூதர்கள் நிமித்தமானவன் சிறியானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். அதுக்காக பெண்கள் எல்லாம் ஆணை விட கீழே அப்படின்னு நான் சொல்லலை அப்படிங்கிறாரு. கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷன் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீ இல்லை. இது அவர்வாறு வைத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் நீங்கள் நில்லுங்க, அது நல்லது அப்படிங்கிறத கொண்டு எழுதுகிறார். அடுத்தபடியாக அவர் அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு போகிறார். திருவிருந்து ஆசரிப்பை குறித்து. திருவிருந்து ஆசரிப்பு ஒரு தவறான முறையிலே அன்னைக்கு போச்சு. இன்னைக்கு போல திருவிருந்தில் ஒரு பீஸ் பிரெட்டும் ஒரு கப் திராட்சரசமோ அன்னைக்கு அந்த காலத்தில் கிடையாது. அது அன்பின் விருந்து, ஜாய் ஃபீஸ்ட் போல் ஒரு ஃபுல் மீல்ஸே, ஃபுல்லாக பிரெட்டு வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட வேண்டியது, வேணுங்கிற அளவுக்கு குடிக்கலாம். அதனால் அவன் எந்தெந்த வீட்டில் எனக்கு ப்ரேயர் இருக்குதோ அங்கே போய் உட்காந்து சாப்பிட உட்காந்துட்டு வச்ச உடனே எல்லாத்தையும் அவன் முன்னாடி சாப்பிட்ருவான். அதனால் பின்னாடி வரவனுக்கு கிடைக்காம போச்சு. அதனால் ஒரு சில இடங்கள்ல அவன் சாப்பாடை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அவன் எடுத்துகிட்டு உட்காந்துட்டு தான் சாப்பாடை பிறருக்கு பங்கு போடாமல் அவனே வேகமாக எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருவான். ஒருத்தன் சரி விருந்து கூப்பிட்ருக்காங்க நம்ம போனவனுக்கு அங்கே பசியோடு உட்காந்துருப்பான். இன்னொருத்தன் ஃபுல்லாக குடிச்சுவிட்டு, கிரேப் ஜூஸ் தான், பட் அது அதிகமாக குடிச்சுவிட்டு ஒரு மாதிரி கிறங்கி போய் விழுந்துட்டு கிடந்து வாந்தி எடுத்துட்டு கிடக்கிற நிலைமைகள் எல்லாம் அந்த காலத்தில் இருந்ததுனால அவர் சொல்கிறாரு, அது என்னன்னு தெரியாமல் நீங்கள் ஏன் அந்த மாதிரி தப்பு பண்ணுறீங்க? திங்கிறதுக்காக நீங்கள் அங்கே போகாதீங்க, இது தப்பு, இது முறை தப்பு அப்படிங்கிறார். அதில் தான் முறையற்ற திருவிருந்தை அவர் கண்டிக்கிறார். 11ஆவது அத்தியாயம் 17 22 வரைக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் நடந்ததுனால தான் இன்றைக்கு நமக்கு சபைகளில் ஒரு பீஸும் ஒரு கப்புமா மாற்றிட்டாங்க. இல்லைன்னா போனவரை எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க, பின்னாடி இருக்கவங்களுக்கு கிடையாது. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு புரிந்து கொண்டு ஏன் அதை புசிக்க வேண்டும் என்று புரிக்கணும். அதை எழுதுகிற போது தான் அவர் ஒரு காரியத்தை எழுதுகிறாரு. நான் உனக்கு சொல்லக்கூடிய காரியத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். இயேசு கிறிஸ்து கிட்டக்கே இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டு அவர் சொன்னதை கேட்டு நான் கற்றுக்கொண்டேன், அதை நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறார். 11ஆவது அத்தியாயம் 23ஆவது வசனம் சொல்லிட்டு தான் அவர் சொல்லுகிறாரு, காட்டி கொடுக்க பண்றாது அப்பத்தை எடுத்து சோத்துரு நீங்கள் வாங்கி, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின மரபு அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படிங்கிறாரு. அதனால இதை புசித்து பானம் பண்ணும் வரைக்கும் கர்த்தர் வரும் மரணத்தை நினைவு கூறுவீர்கள். முக்கியமாக இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருக்கிறான். ஏனெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். ஸோ அந்த கர்த்தருடைய சரீரம் என்ன, அவருடைய ரத்தம் என்ன அப்படிங்கிறது அன்னைக்கு டீச்சிங்ஸ் இருந்தது, இன்றைக்கு அநேக இடங்களில் இல்லை. இந்த ஒரு காரியத்தை அதிகமாக சரியாக கம்யூனிட்டி சர்வீஸ்ன்னு வைக்கிறதே இதை குறித்து டீச்சிங் கொடுக்கறதுக்கு தான். ஆனால் இன்றைக்கு ஒரு சடங்காச்சாரமாக கடைசியாக இதை வாங்கிட்டா நான் பரலோகம் போயிடுவேன், இதை வாங்கலைன்னா நான் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. அது தவறு. சத்தியம் தெரிந்து கொள்ளணும். அவருடைய சரீரம் என்ன, அந்த சரீரம் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சிருக்கணும். அவருடைய ரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கைக்குள்ள அந்த ரத்தத்துல நான் பங்கு பெறுகிறேன். அப்ப அந்த ரத்தம் என்ன, கிறிஸ்துவனுடைய அந்த ரத்தம் எதை குறித்து சொல்லுகிறது அப்படிங்கிறது நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். இது தெரியாம
அதுல கை வைத்தா அதற்கு யோக்கியமாக வளர முடியாது. இன்னொன்னு, ஞானஸ்நானத்தினால நான் எடுத்துக்கொண்ட தேவனோடு செய்த அந்த உடன்படிக்கையை ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் நான் ரினிவல் பண்ணி கொண்டே போகிறேன். அதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஆனா இது எடுத்தாதான் போகலாம், இன்னைக்கே வந்துட்டாருன்னு போகலாம், நாளைக்கு அது ஒரு ஹிந்து மார்க்கம் ஆயிடுது. அந்த பிரசாதம் வாங்கிட்டு அங்க கங்கையில போய் முங்கினா நம்ம அந்த மாதிரி ஆயிடுது. அதனால இது கூடாது அப்படிங்கிறது. அதனால தான் திருவிருந்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத 11வது அத்தியாயம் 23, 26 சொல்றாரு. திருவிருந்தை எப்படி ஆசரிக்க வேண்டும் அப்படிங்கிறத 11வது அத்தியாயம் 27 34 வரைக்கும் சொல்லிடுறேன். 11வது அத்தியாயத்துல இதோட நம்ம வருகிறோம். நான் இப்பவே டைம் ஆகி போச்சு. நீ 12 16 வரைக்கும் 4 அத்தியாயங்கள் இருக்குது. இதை இன்றைக்கு தொடரலாமா அல்லது அடுத்த வாரத்தில் வைத்துக் கொள்ளலாமா? அதனால் அதுவும் அடுத்த வாரத்தில் வர்றதும் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான். ஆவிக்குரிய வரங்களை உபயோகப்படுத்துவது எப்படி, அப்புறம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் அவங்களுக்கு வந்த சந்தேகம், அப்புறம் விசுவாசியினுடைய உயிர்த்தெழுதலிலே வந்த சந்தேகம், இதை குறித்து அவங்க என்ன கேள்வி என்ன விளக்கம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்ததுலேருந்து 12 16 வரைக்கும் வருது. இதை அடுத்த வாரம் நாம் தியானிப்பது நல்லது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கிறிஸ்துவனுடைய சரீரம் என்ன, ரத்தம் என்ன, அந்த திருவிருந்தின் நோக்கம் என்ன, இதையும் நம்ம கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் படித்து புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இதோடு இந்த வாரத்தினுடைய இந்த ஸ்டடியை இதோடு முடிக்கிறேன்.